யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் அப்படின்ட்டு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. ஒரு சக மனுஷன், நீங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி இதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. ஒரு சக மனிதனாக இன்னொரு சக மனிதனோட வீட்டுல சாக்கடை எடுத்து ஊத்துனா ஒரு மனுஷனா நீங்க கண்டிப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க, கண்டிக்கணுமா வேணாமா? ஒரு சக மனுஷனாவே நீங்க கண்டிக்கணும். ஒரு மக்கள் தலைவராக, அதுவும் எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருக்கும்போது கண்டிக்கிறது உங்க கடமை இல்லையா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான தாக்குதல் சம்பவம் நடந்தது என்பதற்காக, அதை திரு எடப்பாடி பழனிசாமி கண்டித்தார் என்பதற்காக அவர் உயிரோடு இருக்கும் வரை நான் அவருக்கு அடிமையாக விசுவாசமாக இருக்க வேண்டுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. என்னோட விசுவாசம், என்னோட ஆதரவு, நான் உழைப்பது, நான் வாழ்வது மக்களுக்காக. 2011 அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எழுதினேன். அப்போது நான் எழுத்தாளர், எழுதினேன். 2016 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பி எழுதினேன். 2021 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசினேன். அப்ப யூடியூப்லாம் வந்துருச்சு. 2026 திமுக ஒழிய வேண்டும் என்று பேசினேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் பேசினேன். ஏன் பேசினேன் என்றால், தமிழக வெற்றி கழகம் 2 வருட கட்சி. இந்த கட்சி வாக்குகளை பிரிப்பதால் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துவிட போகிறதே, அது தமிழகம் தாங்காது என்பதனால் நான் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று நான் விரும்பினேன். மக்கள் திமுகவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்களை ஆளக்கூடாது என்று முடிவெடுத்த போது அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவது நன்றி கெட்டத்தனம் என்று அவர் நினைப்பார் என்றால், தலைவராக இருப்பதற்கே அவர் தகுதியற்றவர் என்றுதான் பொருள். இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டீங்க அதிமுக தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க எழுதுறாங்கன்னு. இப்படி பேசுபவர்கள் அதிமுக தொண்டர்கள் அல்ல. எலெக்ஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஸ்ட்ராட்டஜி டீமை போடுங்கன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு கட்சி நடத்துறதுக்கு அந்த பிரமணியா டீமை திருப்பி பணம் கொடுத்து நியமித்து அவர்கள் தான் சமூக வலைதளங்களில் எழுதுகிறார்கள், இப்படி பேசுகிறார்கள், இப்படி கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால என்னோட விசுவாசம், அவர் எடப்பாடிக்கு நான் காலம் பூரா நன்றியோட இருக்கணும்லாம் இல்லை, அது அவரோட கடமை இல்லையாங்க. இன்னொன்னு, இதை கண்டித்து பேசுவதனால் அவருக்கு பலனா எனக்கு பலனா? கண்டித்ததால் அவர் பலனடைந்தார், மக்கள் அதை வரவேற்றனர். அதனால நான் அவருக்கு நன்றியோட இருக்கணும்ன்றதெல்லாம் ஒரு அபத்தமான வாதம். குற்றப்பத்திரிகை தாக்கல்லாம் பண்ணிருக்காங்க, மறுபடியும் இன்னைக்கு விசாரணைக்கு தொடங்கியிருக்காங்க. இல்ல புரியுது, நீங்க எந்த கேஸ்ல? இல்ல, சிபிஐ இதுவரைக்கும் குற்றப்பத்திரிகை எதுவுமே தாக்கல் செய்யவில்லை. சிபிஐ இதுவரை இடைக்கால அறிக்கை தான் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இடைக்கால அறிக்கை, அது குற்றப்பத்திரிகையா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. 5 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த விசாரணை இறுதியாக இதுதான் எங்களோட ஃபைனல் ரிப்போர்ட்னு அவங்க ஃபைல் பண்ற வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வில் கண்டினியூ. இந்த அரசாங்கத்திலையும் யூடியூப்ல 2 பத்திரிகையாளர்கள் மேல கேஸ் போட்டுருக்காங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒருவர் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எழுதலாம் என்று சட்டம் கூறவில்லை. பேச்சு சுதந்திரத்தை வழங்கும் ஆர்டிகல் 19(1)A, ஆர்டிகல் 19(2)ல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்று ஒன்று வைத்திருக்கிறது. சில கட்டுப்பாடுகளுக்கு உள்ளதான் நீங்க பேசணும். அப்படி இருக்கையில் சில வரம்பு மீறி பேசும்போது சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும். ஆனால் கைது முக்கியமானது தான் நீங்க கவனிக்கணும். இப்போ நான் இப்போ பேசுறேன் பிரஸ் மீட்ல, இப்போ நான் ஏதோ ஒன்று தப்பா பேசிட்டேன்னா இதுக்காக என் மீது வழக்கு பதிவு செய்யலாம்னா செய்யலாம். வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சீங்கன்னா அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கை எதிர்கொள்ளணும். இதுதான் முறை. என்னை எதுக்கு கைது பண்ண? இப்போ நான் பேசுனதை மறுக்க முடியாது, இது சம்பந்தமான தடயங்களை அழிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது திரு மாரிதாஸ் அவர்களை கைது செய்தது தவறு. இந்த கைது தவறு என்பதை உணர்ந்துதான் நீதிமன்றமே விடுவிச்சிருக்கு. அவர் சொந்த ஜாமீன்ல அவர் விடுவிச்சிருக்கு. அதனால் இது போல நீங்க அவர் மாரிதாஸ் அவர்கள் ஏதோ தவறா பேசியிருந்தாலும் அவர் தொடர்ந்து இந்த அரசை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு விமர்சகரை கைது செய்தால் திரு விஜய் அவர்களே குறிப்பிட்ட பாசிச அரசு என்றுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அப்படித்தான் புரிந்து கொள்வார்கள். இது ஒரு தவறு, விஜய் அவர்கள் திருத்திக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன். என் மீது போடப்பட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகளில் இது ஒரு வழக்கு. அதனால இன்னைக்கு என் மீது குற்றச்சாட்டு புனைவு, சார்ஜஸ் ஃப்ரேம்டு, அதுக்காக நான் அந்த ப்ரொசீஜருக்காக பிரியாணி கடைக்காரரையே மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து என் அலுவலக ஊழியர் மூலமாக 7 லட்சம் ரூபாய் நான் பறித்ததாக அப்போது இங்கிருந்து அந்த டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் தான்
கேஸ் போட்டு 5 நாள் கஸ்டடி எடுத்து அதில் சார்ஜ் ஷீட் வர போடுறாங்க. அதனால் அந்த வழக்குக்காக நான் இன்னைக்கு வந்தேன். இல்லை, இன்னும் ஒரு கட்சி தொடங்கலை, ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி தொடங்கி இது என்னுடைய கட்சி, இதுதான் என் கட்சியோட பேர், நான் இந்த 29 தேர்தலில் போட்டியிட போகிறேன் அல்லது 31 தேர்தலில் போட்டியிட போகிறேன், இதுதான் என் கொள்கை என்று அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு அவரை விமர்சனம் செய்யலாம். அவரது எனது நண்பர், அதனால அவருடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் முயற்சிக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து காவல் மரணத்துக்கும் காவல் சித்தரவதைக்கும் பொருள் கொடுத்துட்டே இருக்காங்க. சிவகங்கை மானாமதுல ஆகாஷ் கலிசன் சொல்லிட்டு ஒரு இளைஞரை வந்துட்டு காவலர் அடிச்சு பண்ணாங்க. கிட்டத்தட்ட 90 நாள் ஆச்சு. அவருடைய பாடியை வாங்காம இன்னமும் அவங்க பெற்றவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன் இந்த கட்சி ஏன் ஆட்சி நடக்குது எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். புது டிஜிபி வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில யாரை வேணாலும் சுடலாம், கையை காலை உடைக்கிறது தான் பெஸ்ட் போலீசிங் அப்படின்றதையே கடந்த கால ஆட்சியில ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 2 ரவுடியை சுட்டோம்னா கொலை நின்றும், கொள்ளை நின்றும், பாலியல் வன்முறை நின்றும்ட்டு ஒரு எண்ணத்தில் அப்போது இருந்த காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். எத்தனை என்கவுண்டர் நடந்துச்சு. நான் சிறைக்கு போகும்போது பார்த்தா மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல, கையை காலை உடைச்சிட்டு அனுப்புவாங்க. டாய்லெட் எப்படிங்க போவான் அவன்? ஜெயிலில் என்ன வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வச்சுருப்பாங்க? கஷ்டமாக இருக்கும். அவன் டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கெல்லாம் கூட எவனாவது ஒரு கைதி ஹெல்ப் பண்ணுவான். அவன் கொடும் குற்றத்தை நான் புரிஞ்சிருக்கலாம். அந்த குற்றத்தை நான் மறுக்கல, அதுக்குள்ளே நான் போகவும் விரும்பல. அதே போல் காலை உடைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதில் தான் இந்த ஆகாஷ் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அண்டு நீதிமன்றம் விரைவில் விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது போன்ற வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த தவறை செய்தவர்கள். தயவு தாட்சியமின்றி முதல்வர் அவர்கள் இது போன்ற வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டால் பொதுமக்களுக்கு முதல்வர் மீதும் இந்த அரசின் மீதுமான நன்மதிப்பு கூடும் என்று நான் நினைக்கிறேன்.